ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமோஸ் கரி வேர்ல்ட். இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளான டேஸ்டியான சிக்கன் ஆனியன் ரோஸ்ட் ரெசிபியோடு வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அட் த சேம் டைம் கொஞ்சமாக இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி ஒரு அருமையான சிக்கன் ரோஸ்ட் ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு 8 இல்லைன்னா 10 பல்லு பூண்டு, ஒரு 5-6 பீஸ் இஞ்சி, 6 வத்த மிளகா போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வத்த மிளகா போட்டுக்கலாம். இதோடையே நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் நீளத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். இப்போ இந்த அளவு நான் 1 கிலோ சிக்கனுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அதோட ஜாஸ்தி எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதோடையே நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்மளோட வெங்காயம், காஞ்ச மிளகா, இஞ்சி, பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்சியில் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் நான் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை அதில் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கட்டியாக தான் அரைச்சிருக்கேன் நான். ஸோ அந்த பேஸ்ட்டை நான் இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்க போகிறேன். இதனோட கலர்லாம் கொஞ்சம் மாறுற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட மசாலா, அதாவது ஆனியன் மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மசாலா போட்டுக்கிறேன். அதாவது ட்ரை மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அளவெல்லாம் நான் 1 kg சிக்கனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அதோட ஜாஸ்தி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்தா போல் எடுத்துக்கோங்க. ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ட்ரை மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணும்போது நம்ம ஸ்டவ்வை சிம்மில் தான் வச்சுக்கணும், இல்லைன்னா கரிஞ்சிரும். ஸோ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் ஒரு 1/4 கிளாஸ் சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன். எப்போவுமே பச்சை தண்ணி ஊற்றாதீங்க எந்த கிரேவிலையும். எப்போவுமே வார்ம் வாட்டர் இல்லை சுடு தண்ணி ஊற்றுங்க. இல்லைன்னா தண்ணி ஊற்றிருக்கப்புறம் இதை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைக்க போகிறேன். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் மூடி திறந்து பார்க்குறேன். பாருங்கள், நம்ம மசாலாலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா குக் ஆகி வந்திருக்கு. ஆயிலெலாம் செப்பரேட் ஆகிருக்கு. நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம மசாலா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்தால் தான் சிக்கன் ரோஸ்ட்டுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும்.
சிக்கனை நல்லா சுத்தமாக கழுவி அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு இதை 1 ஹவராக நான் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த மேரினேட் பண்ண சிக்கனை வந்து நான் இந்த மசாலாவோடு போட்டுக்கிறேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருக்கேன். நம்ம சிக்கனை எடுத்து போட்டு கொடுத்துடலாம். இப்போ அந்த சிக்கன்லாம் நான் எடுத்து போட்டுட்டேன் ஃபுல்லாக. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் மேரினேட் பண்ணும்போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்தா போல் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் நான் இப்போவும் சிம்மில் தான் வச்சுருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பெப்பர் பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தோம்னா அதனோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்னும் இதில் தண்ணி ஆட் பண்ணலை. இப்போது இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து ஒரு 20 நிமிஷம் இதை குக் பண்ண போகிறேன், அடைச்சி வச்சுட்டு. ஸோ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ திறந்து பார்த்துட்றேன். பாருங்கள், நம்மளோட சிக்கன்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு வந்திருக்கு. இதை இப்போ நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு ஒரு கிரேவி மாதிரி வேணும்னா அதில் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஊற்றி இதை குக் பண்ணலாம். பட் நான் இதில் தண்ணி ஊற்ற போகிறது இல்லை. இதை வந்து நான் ஒரு ரோஸ்ட் மாதிரி பண்ண போகிறேன். அதனால் அந்த வெங்காய கிரேவியில் இருக்கிற அந்த தண்ணியே அதுக்கு போதுமானது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் சிம்மில் தான் இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு இதை வந்து குக் பண்ண போகிறேன், மூடி வச்சுட்டு. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. ஆயிலெலாம் நல்லா மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இதை இப்படியே திறந்து விட்டுட்டு சிம்மில் நான் ஒரு 5 நிமிஷம் இன்னும் இதை வந்து ரெடியூஸ் பண்ண போகிறேன். இப்போ இது மேலே நம்ம நீளமாக கட் பண்ண பச்சை மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இதை நான் சிம்லேயே இப்போ வந்து இதை ரோஸ்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், நல்ல ஒரு கலர் வந்திருக்கு. சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணிலாம் வற்றி நம்மளோட சிக்கன் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுலபமாக யார் வேணால் இதை சீக்கிரமாக பண்ணிடலாம். ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட், அதாவது வெங்காயம் மாத்திரம் வச்சு நம்ம பண்ண ஒரு ரோஸ்ட். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்.
இதை ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. அதுக்கு மாதிரி தாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், ஈவன் சப்பாத்தி பூரி கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் புது வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்னொரு புது வீடியோவோடு உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். Until then, it's bye from Lakshmi. Thanks for watching.